இந்த பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க, வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது ஒரு 1 வீக்காக 1 வீக்காக ஒரு 4-5 நாளாக சாப்பாடு இல்லாமல் இருக்குது. கேரம் போர்டு ஆகிட்டு இருக்கோம், ஏரியாவில் விளையாடுவோம் இல்லையா பசங்களாம், கேரம் போர்டு ஆகிட்டு இருக்கும்போது அப்போது ஒருத்தன் சொன்னான், மச்சி மேலே நாய் ஒன்று மாட்டின்னு இருக்குது, அது நானும் ஒரு 2 நாளாக பார்த்துட்டேன். பார்த்துட்டு என்னடா சும்மா இருக்கிறீங்க, போய் எடுக்க வேண்டியதானே. யார் அது மேலே எடுத்து கரண்ட்லாம் இது ஒரு பெரிய விஷயமா. அப்போல்லாம் வாட்டர் பாக்கெட் தான், ஒரு வாட்டர் பாக்கெட் வாங்கி பல்லில் வச்சுட்டு பிஸ்கெட்லாம் பாக்கெட்டில் போட்டுன்னு ஏறிட்டேன். ஏறிட்டு லாஸ்ட்டு அந்த காம்பவுண்ட் வரும், ஒரு தடவை ஏறி இறங்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் ஏறி அது ஏன்னா பயம் தெரியணும் இல்லையா, ஏறி அது பண்ணலாம் பண்ணிவிட்டு இறங்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் ஏறும்போது ஒரு வாட்டி ஏறும்போது பின்னால் கரண்ட் இருக்குதுன்னு பார்த்து ஏறினேன். அடுத்த வாட்டி ஏறும்போது பயம் இல்லை, ஒன்ஸ் ஏறிட்டுமே. இதுக்கப்புறம் நம்ம புஷ் பண்ணி எகுறும் போது முதுகு டச் ஆகிடுச்சு, அது ஃபயர் ஆகவோ. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சு ஒன்றுமே தெரில, பிளாங்க். தூக்கி கீழே விழுந்த பிறகு தான் தெரியுமே, நம்மளுக்கு அடிபட்டிருக்கு. ஹாஸ்பிட்டல் இருந்த பிறகு தான் தெரியும். இந்த சினிமாலாம் கேட்பாங்க இல்லையா, நான் எங்கே இருக்கிறேன், எனக்கு எப்படி ஆச்சு, அந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டேன் நான். 5 நாள் கழிச்சு தான் எழுந்ததே தெரியும். இல்லை, அவருக்கு முதுகுலுமே ஃபுல்லாக பெரிய டேமேஜ், தலையிலுமே அவ்வளோ தூரம். தலையில் பிரேக் லிவர் இருக்கு இல்லையா பைக்கு, அந்த அளவுக்கு 2 ஹோல்ஸ் இருக்கும். இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இங்கேருந்து டிரான்ஸ்பிளான்ட்டு இதை தனியாக எடுத்து இங்கே வச்சு தைச்சிருப்பாங்க எனக்கு. அதே மாதிரி தெரியல முடி, அதனால தான் முடி வளர்த்துரு